நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் அரங்கம். என்ன சுபா, வர வர ஆளே பார்க்க முடியல, வீட்டுல வேலை ரொம்பவோ? அட என்னக்கா நீங்க, நானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு எக்ஸாம் எழுத அங்க இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓ, இதான் விஷயமா? கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஒரு பக்கம் நீ தேடிட்டு இருக்கிறது நியாயம்தான் சுபா. அது ஒரு புறம் வச்சுக்கிட்டு மற்ற வாய்ப்புகளையும் கொஞ்சம் பயன்படுத்த நினைக்கலாம்ல. மற்ற வாய்ப்புகளா? இல்ல சுபா, நம்மளை சுத்தி எத்தனையோ வேலை இருக்கு, தொழில் இருக்கு, அது தொடர்பா கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு சொன்னேன். யோசிச்சா மட்டும்? இந்த சுபா எவ்வளோ இருமாப்பா சொல்றத பாத்தியா? சரி, அது போகட்டும். இன்னைக்கு நிகழ்ச்சியில உன்ன மாதிரி இளைஞர்களுக்காகத்தான் வேளாண் மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில் வாய்ப்புகளை பத்தி அரியலூர் கிரீட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப முனைவர் ராஜ்கலா அப்படிங்கிறவங்க நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறாங்களாம் சுபா. அதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சரிக்கா, இவ்வளோ தூரம் நீங்க சொல்றீங்க, நிகழ்ச்சியை தான் கேட்டு பார்ப்போமே. வணக்கம் மேடம். வணக்கங்க சார். இப்போ நிறைய இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுற மாதிரி தெரியுதுங்க. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மென்பொருள் துறையில் இருந்த நிறைய இளைஞர்கள் கூட ஒரு ஆர்வத்திற்காக விவசாயத்தில் ஈடுபடுவதை பார்த்தோம். கொரோனா முடிந்த பிறகு கூட அந்த வேலையே வேண்டாம், இதுவே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமாக விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை நிறைய பேரை நம்ம சந்திக்க முடியுது. அவங்ககிட்ட எதை கொடுத்தாலும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலும் திறனும் கூட இருக்குது. விற்பனை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் சார்ந்த ஒரு விற்பனை வாய்ப்பு அப்படின்றது இன்னமும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க இளைஞர்களுக்கான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து பேச போறேன் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. என்ன சொல்ல போறீங்க? தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கா? கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சார். இப்ப இளைஞர்கள் அப்படின்னாலே நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகரங்கள் பக்கம் போய் கொஞ்சம் கம்மியான சம்பளத்துல வேலை பார்க்கறது, இல்ல வெளிநாடு போயிட்டு நம்ம படிச்ச படிப்புக்கு சரியான வருமானம் கொடுக்கிற தொழில் இல்லாம திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறது. இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல 1 ஏக்கர்ல இருந்து ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் கூட இருக்கும். அது ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறத பண்ணுனா அதுல நமக்கு செலவு குறையும், வருமானம் ஈட்டலாம். டெய்லி வருமானமாகவும் எடுத்துக்கலாம், வார வருமானமாகவும் எடுத்துக்கலாம், மாத வருமானமாகவும் எடுத்துக்கலாம், ஆண்டு வருமானமாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நம்ம இளைஞர்கள் கடைபிடிக்கலாம். முதல்ல அணை போடுறேன்னு நினைக்காதீங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தினந்தோறும் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், 20 வருடம் கழித்து வருமானம்லாம் சொல்றீங்க. ஆனா ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு அதிக முதலீடு தேவைப்படும் போல் இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கெல்லாம் நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தொழில் மையங்கள்னு இருக்கு. அந்த தொழில் மையத்தில் இப்போ இதை படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்குன்னே சொல்லி படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் உற்பத்தி திறன் அப்படிங்கிறதுக்கு 10 லட்சம் வரைக்கும் மானியத்தோட அவங்க வங்கி கடன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதுவே ஒரு நிறுவனம் மாதிரி பண்றது, சேவை மையங்கள் மாதிரி பண்றதுக்குலாம் 5 லட்சம் வரைக்கும் தராங்க. அப்ப அதை அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற அந்த மாவட்ட தொழில் மைய அதிகாரிகளை போய் அவங்க சந்திச்சு அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு முதலீடு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். 10 லட்சம் ரூபா கண்டிப்பா. உற்பத்தி திறனுக்கு 10 லட்சம் வரைக்கும் இருக்கு. எவ்வளவு மானியங்க? 25% மானியம் இருக்கு. அதுல மகளிர் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே இடஒதுக்கீடு அதிகமா இருக்கும். பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு கூடுதலா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு 18% நம்ம இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஆதி திராவிடர்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாவட்ட தொழில் மையத்தை அணுகுனா நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் மலைத்து நிக்காம, இப்ப நான் கேட்ட மாதிரி பயந்து இருக்காம அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். இப்ப அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம்னு ஒண்ணு, இன்னொன்னு பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம்னு ஒண்ணு, இன்னொன்னு அதாவது புதுசா தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். இப்ப இதுக்கு மத்த நான் சொன்ன முதல் 2க்கும் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம்னே ஒண்ணு இருக்கு, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஆமாங்க சார். 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். ஆனா இப்ப வந்திருக்கிற நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம், அதான் புதிய தொழில் முனைவோர் மற்றும்
தொழில் மேம்பாட்டு உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். இந்த கட்டடத்தோடு சேர்ந்து ஒரு தொழில் செய்யணும். இப்போ செரிகல்ச்சர் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு கட்டடம் தேவை. பட்டுப்புழு வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு அந்த மாதிரி இதுக்கு ஒரு கோழி வளர்க்கணும்னா கூட தேவைப்படும். ஆடு மாடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க கட்டடத்தோடு சேர்ந்து 5 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் அவங்க வந்து வங்கி கடன் வந்து கோடி கணக்கில் சொல்றீங்க? ஆமாங்க சார். முதல் தொழில் முனைவோராக இருக்கணும். அவங்க வேற எதுலையாவது கடன் வாங்கி இது வேற எதுலாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, இல்லாத திட்டங்களை வாங்கியிருக்க கூடாது. முதல் தொழில் முனைவோராக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்கு. ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட தொழில் மையத்திலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். திருப்பி நீட்ஸ்ல போயிட்டு ஒரு 5 லட்சம் கடன் வாங்கணும்னு அது முடியாது. அது முடியாதுங்க சார். இப்போ நம்ம கிரீடு வேளாண் அறிவியல் மையமே என்ன பண்றாங்கன்னா, படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் குரூப்பா வச்சு குழுவா அமைச்சிருக்கோம். அவங்க நிலம் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை சொல்லித்தரோம். அந்த திட்டத்துக்கான அறிக்கையும் ரெடி பண்ணி தரோம். அது ரொம்ப முக்கியம். அதை சப்மிட் பண்றதுக்கு நம்ம கேவிக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருந்துகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி போகக்குள்ள நிறைய இளைஞர்கள் போவாங்க. அப்ப அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கேள்விக்குறியா இருக்கும். அதுக்குமே வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி மாவட்ட அளவிலான தேர்வு குழு, அதில் அவங்க வந்து ஆண்டு வருமானம் வந்து 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி அது மாதிரிலாம் அவங்க பார்த்து செலக்ட் பண்ண இளைஞர்களுக்கு 7 நாள் தொழில் முனைவோர் பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க வங்கியோட இணைச்சு அவங்க உதவி பண்ணுறாங்க. அதனால இளைஞர்களுக்கு முதலீடு அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசே நிறைய வழிவகை வச்சிருக்கிறாங்க. என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இளைஞர்கள் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிடணும். இப்போ நிலம் இருக்கிறவங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றோம், நிலம் இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழில்கள். இப்போ ஆடு வளர்க்கலாம். இப்போ வந்து இங்கே கொடியாடு நல்லா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கொடியாட்டில் வந்து வருமானம் நம்மளால எடுக்க முடியாது. அப்போ அதில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நம்ம உள்ளே கொண்டு வரணும். அதுதான் வந்து ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் சொல்லுவோம், மரபு வழி சார்ந்த இனவிருத்தி அப்படின்னு. அதோட ஒரு தலைச்சேரி கெடா ஆடோ இல்லை மற்ற இன ஆடுகளையோ நம்ம வச்சு இனவிருத்தி செய்யக்குள்ள நமக்கு ஒரு வருஷத்துல அவங்களுக்கு வந்து 15 கிலோ ஒரு ஆட்டுக்குட்டியோட எடை வரும். இதே வந்து இவங்க தலைச்சேரியை வச்சு அவங்க இனவிருத்தி செய்யக்குள்ள ஒரு வருஷத்துல 25 கிலோ எடை வரும். அப்ப நமக்கு அந்த 10 கிலோ வந்து அடிஷ்னலா வருமானம். நம்ம சாதாரணமா பண்றதுக்கும் இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பத்தை பண்ணக்குள்ளேயும் ஒரு 10,000 வித்தியாசத்துல வருது. அப்ப நம்ம ஒரு 10 ஆடு அந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு நல்ல வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மாடு வளர்ப்புலையும் எடுத்த உடனே ஒரு மாடு அது பால் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஒரு 1.5 வருஷத்து கெடேரி கண்ணுக்குட்டியை வாங்கி அது ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து சென ஊசி போட்டுருவோம். அப்போ நம்ம 15,000க்கு ஒரு கெடேரி கண்ணு வாங்கியிருப்போம். ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு அது கண்ணு போட்டுருச்சுன்னா நம்ம ஒரு 30,000லேருந்து 50,000 வரைக்கும் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி தொழில்நுட்பத்தோட நம்ம வருமானம் ரெட்டிப்பாகிற மாதிரி நம்ம வந்து தொழிலை தேர்வு பண்ணோம். இப்போ வந்து இப்போ கோழியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா சொல்லுவாங்க, கடக்நாத் இருக்குது, சிறுவிடை இருக்குது, இன்னுமே வந்து முட்டையிடும் கோழி இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணோம், ரொம்பவும் நிறையா முட்டையிடுற முட்டை கோழிகளை வளர்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம சூழலுக்கு வளர்கிற சிறுவிடை கோழிகளை தேர்வு பண்ணணும். அந்த தேர்வு பண்ணுறத வெறுமனே முட்டை பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் கோழி குஞ்சுகளாக விற்பனை பண்ணணும். இப்போ கோழி குஞ்சுன்னு வச்சிங்கன்னா ஒரு நாள் கோழி குஞ்சு 50 ரூபா. அப்படிங்குள்ள நமக்கு முட்டையா விற்பனை பண்றதை விட கோழி குஞ்சுகளை உற்பத்தி பண்ணக்குள்ள நமக்கு அதிக வருமானம். முட்டைங்கிறத ஒரு 20% வச்சுக்கணும், மற்றபடி கோழி குஞ்சா நம்ம விற்பனை பண்ணணும். அப்ப நமக்கு முதலீடோட இதை பண்ணக்குள்ள நமக்கு வருமானம் நல்லா கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி நாள் வருமானமும் வருது, 3 வாரங்கள் கழித்து இன்னொரு வருமானமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் வேணா வச்சிருந்து ஒரு 6 மாதம் கழித்து விற்கவும் முடியும், அதுவும் செஞ்சுக்கலாம். அப்ப திட்டமிட்டு செஞ்சுக்கிறோம். ஆமா, திட்டமிட்டு செய்யணும். இப்ப ஆடு மாடு கோழி, சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த பன்றி வளர்ப்பு வந்து ஐயோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்ப வந்து ஆடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து இப்ப கறி பர்பஸ்க்கு போகல 35% அந்த தோல் நீங்கும். ஆனா இந்த பன்றி வளர்ப்புலாம் 20% தான் நீங்கும். வெண்பன்றி வந்து நகர்ப்புறங்கள்ல நல்ல சேல்ஸ், அமௌண்ட்டும் வந்து இப்ப ஆட்டுல வந்து 3 ஆட்டுக்கு சமம் ஒரு பன்றி, அந்த மாதிரி இருக்கு. அதனால இப்ப இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அந்த பன்றியாச்சே அது ரொம்ப ஸ்மெல் அடிக்குமே, எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணமா நம்ம ஓட்டக்கோயிலில் ஒரு விவசாயி பண்றாருங்க சார். அந்த கொட்டகை அந்த மாதிரி இடத்துக்கு போக்குள்ள கொஞ்சம் ஸ்மெல் தான் வரும். ஆனா அவர் வந்து அந்த பன்றியை வளர்த்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கேரளாவுக்கு அனுப்பக்குள்ள அவர் தான் லட்சாதிபதியா இருக்கிறார். அதனால நம்ம இந்த தொழில் இப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க கூடாது. என்ன வருமானம் வரும், அதுல அதிகமா வந்து நோய் தொந்தரவும் இருக்காது.
அதுக்கு ஃபீடுமே வந்து நம்ம ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2-3 ஹாஸ்டலு, ஹோட்டலு, இதில் வீணாக போகிற சாப்பாடு தான் அதோட உணவாக இருக்குது. அந்த வீணா போன சாப்பாடு தான் ஒரு துர்நாற்றமே வருதுன்னு சொல்றாங்க. பண்டிகிட்ட இருந்து எதுவும் வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. வரதில்லை, அது உண்மைதாங்க சார். அப்படிங்கக்குள்ள நம்ம அந்த பன்றி வளர்ப்புமே வந்து நல்லா எடுத்து செய்யலாம் இளைஞர்கள், அது ஒன்றும் தவறில்லை. நல்லா அதில் வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும். இது வந்து கால்நடை சார்ந்தது, ஆடு, மாடு, கோழி, பன்றி. இது இல்லாமல் நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணுறது, காளான் வளர்க்குறது, அப்புறம் நர்சரி நாற்றங்கால் உற்பத்தி பண்ணிக்கிறது, இன்னும் பட்டுப்புழு வளர்க்குறது, இந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மண்புழு உரம் அப்படிங்கிறத வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்திலே கோட்டியால் கிராமத்தில் அழகுன்னு சொல்லி ஒரு மகளிர் வந்து, அவங்கள்ட்ட மாடே கிடையாது, ஆனாலும் என்ன பண்ணாங்க, சாணத்தை வெளியிலேருந்து வாங்கினாங்க. வாங்கி சில்ஃபாலின் பையின்னு சொல்லி 14க்கு 2 அடி ஆழம் இருக்கும், அதை வந்து ஒரு 5 பை தான் போட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணாங்க. இப்போ அவங்க உரம் வந்து அமேசானில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு விற்பனை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. தனியார் இணையதளத்தில் கண்டிப்பாக தனியார் இணையதளத்தில் 5 கிலோ பேக்கு 500 ரூபா. மண்புழு உரங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஆள் செலவு இருக்காது, அவங்க சிங்கிள் ஆள் தான் வேலை செய்வாங்க. சாணத்தை அந்த பையில் போட்டுட்டு காலையும் மாலையும் தண்ணி தெளிக்கணும். ஒரு 2 கிலோ புழு ஒரு 600 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஒரு 40 நாளில் 1 டன்னு போட்ட எருவானது ஒரு 40 நாளில் 500 கிலோ கிடைக்கும். அது அவங்க தனியார் இணையதளத்தின் மூலமாக அவங்க வந்து எவ்வளோங்க 1 கிலோ? இப்போ அவங்க கொடுக்கறது வந்து இப்போ தனியார் இணையதளத்தில் போக்குள்ள 30 ரூபா வருது. இதே இப்போ நம்ம தனியாக விவசாயிகள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக நம்ம சேல் பண்ணக்குள்ள 10 ரூபா. அப்போ அது நான் ஒரு தனியார் இணையதளத்தில் பார்த்தேன், 5 கிலோ சாணம் உள்ள ஒரு மூட்டையை 365 ரூபான்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க சார், அப்படிதான் சேல் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய மாத வருமானம் 50,000. மண்புழு உரம் தயார் அழகா சம்பாதிக்கிறாங்களே. ஆமாங்க சார். அதே மாதிரி அவங்க வந்து இப்போ அவங்கள மாதிரியே மகளிர்கிட்ட பையும் புழுவும் கொடுத்துட்றாங்க. அவங்கவுங்க வீட்டில் சாணம் இருக்குங்க இல்லையாங்க சார், அதை வச்சு அவங்க உற்பத்தி பண்ணி இவங்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. அவங்க கேட்குற தனியார் இணையதளத்தில் கேட்கறதுக்கு கொடுக்க முடியல, வாங்கி இவங்க விற்கிறாங்க. அப்படி விற்கிறாங்க. அப்போ இவங்களோட வருமானமும் அதிகமாகுது, இவங்களை சுற்றி உள்ள பெண்களுடைய வருமானத்தையும் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறாங்க. அதனால் இதே இளைஞர் தான் ஒரு படித்த இது பிஎட் படித்தவங்க, இப்போ அவங்க ஒரு 10 பேருக்கு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறவங்களாகவும் இருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானம் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு விற்பனை வாய்ப்புங்கிறது நம்மளுடைய பொருளோட தரம் நல்லா இருந்ததுன்னா எங்கேயுமே வாய்ப்பு நல்லா இருக்கும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம். ரேவதிக்கா, இத்தனை நாள் நான் இதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லக்கா. நீ படிச்சது தான் விவசாயம், ஆனா விவசாயத்தை பத்தியே நீ யோசிக்கலையே சுபா. அப்படிலாம் சொல்லிட முடியாதுக்கா, ஆர்வம்லாம் இருக்கு, ஆனா அதுக்கான ஆலோசனை கிடைக்கணும்ல. இப்ப பாருங்க, வேளாண் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை பத்தி அரியலூர் கிரீடு வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப முனைவர் ராஜ்கலா அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது இவ்வளோ விஷயம் செய்யலான்னு. நீ புரியுதுன்னு சொல்றதே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு சுபா. அவங்க ஒருங்கிணைந்த பண்ணையம், பட்டுப்புழு, மண்புழு உரம், இப்படி எத்தனையோ தொழில் வாய்ப்புகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டு வராங்க பாத்தில. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பகுதியில இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க கேட்கலாம். காளான் வளர்ப்பில் வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து வைக்கோலும் காளான் வித்தும் தான். அதுக்கு மற்றபடி பைகள்லாம் இருக்கும். ஒரு 4 சென்ட் 5 சென்ட் நிலம் இருந்தாலே போதும், வீட்டுக்கு பின்னாடி இருந்தால் கூட போதும். அதை வச்சு நம்ம முதலீடாக வச்சு நம்ம காளான் வளர்க்கலாம். காளான் வளர்க்குறதுக்கு பயிற்சி மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பண்ணும். காளான் வந்து கிராமப்புறங்கள்லேயும் நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது, நகர்ப்புறங்கள்லேயும் விற்பனை வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணமாக நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் கிராமத்தில் ஜுஜாத்தான்னு ஒரு பெண்மணி தான். அவங்க ஒரு 40 வயசு வரைக்கும் என்ன வேலை செய்யணுன்னே தெரியாமல் நம்ம கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தை அணுகுனாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தோம். இப்போ அவங்க அந்த ட்ரைனிங் வந்து மாஸ்டர் ட்ரெயினராக இருந்து இப்போ நபார்டு வங்கி மூலமாக நடக்கிற ட்ரைனிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய SBI ஆர்செட்டி மூலமாக நடக்கிற ட்ரைனிங்லேயும் அவங்க தான் ட்ரெயினராக போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு மாத வருமானமாக 30,000 இந்த காளான் விற்பனையிலேயே கிடைக்கிது. அவங்க ஒவ்வொரு ட்ரைனிங்கும் போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு அதாவது தொகை, பயிற்சிக்கு தொகைன்னு சொல்லி ஒரு 2,000 கிடைக்கிது.
அது இல்லாமல் ட்ரைனிங்னு அவங்கள்ட்ட போய் ஒரு 5 நாள் இருந்து எடுக்கிறவங்க ஒரு நபருக்கு 2000 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதத்துக்கு 30,000 போல் ஆவரேஜாக அவங்களும் வருமானம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காளானில் மதிப்பு கூட்டல். காளான் ஏன்னா இப்போ வந்து அவங்க நல்லா அறிமுகம் ஆயிட்டாங்க. நம்ம யூடியூப் சேனல், நம்ம ரேடியோவில் பேசுகிற மூலமாக, தொலைக்காட்சியில் பேசுகிற மூலமாக, எக்ஸிபிஷனில் போய் அவங்க பொருளை போடுற மூலம், அதனால் லக்கி மஷ்ரூம் ஃபார்ம்னே பேர். யார் எங்கே வேணாலும் போட்டால் அது அவங்கள காட்டும். அவங்க வந்து இப்போ மதிப்பு கூட்டல் பண்ணுறாங்க. இது மஷ்ரூம் சூப்பு பவுடரு, மஷ்ரூம் இட்லி பொடி, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த இது மூலமாகவும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு உபரி வருமானம் கிடைக்கிது. அதனால் இப்போ அவங்களுக்கு மார்க்கெட் பிரச்சனைனே கிடையாது. காளானை வந்து அவங்க இங்கேருந்து திருச்சி கூட அனுப்புகிறாங்க, பேக் பண்ணி 1/4 கிலோ பேக்கு 1/2 கிலோ பேக்குன்னு. அதனால் அது இல்லாமல் நம்ம கேவிக்கு என்ன உதவி பண்ணுறோம்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். இப்போ அவங்கக்கிட்ட வந்து இந்த மஷ்ரூம் சூப்பு பவுடர் இருக்குது, காளான் இட்லி பொடி இருக்குது, காளான் பருப்பு பொடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கை போடக்குள்ள என்ன பண்ணுறாங்க, மற்ற விவசாயிகளாக இருக்கும், மகளிராக இருக்கட்டும், வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நேரடியாக அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த இது இல்லாமல் சில பேர் வந்து நர்சரி வைக்கலாம். இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து நர்சரி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முந்திரி நாற்று உற்பத்தி பண்ணாங்கன்னா நல்ல அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏறக்குறைய 30,000 ஹெக்டேர் இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி தோட்டம். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏக்கரில் வருஷத்துக்கு 2 மரமாவது சாகும். அப்போ அவங்களுக்கு வந்து முந்திரி கன்று நல்ல தரமான கண்ணாக தேவைப்படும். இப்போ VRI3 அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா விவசாயிகளும் கேட்குறாங்க. அப்போ அந்த நாற்றை வந்து நம்ம அதிகமாக பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அழகு செடிகள் அந்த மாதிரி பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி விற்பனை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அது மழை நேரங்களில் இந்த முந்திரி கண்ணை மாற்றி வைக்கிற விவசாயிகள் முந்திரி கண்ணை தேடி வருவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எங்கே வந்து என்ன மாதிரியான கன்றுகளுக்கு வாய்ப்பு இருக்கோ, தேவை இருக்கோ, அதை வந்து அவங்க தயார் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்ல விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாங்க சார், இருக்குது. அதனால் இது இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா தொழிலை வந்து என்ன மாதிரி தொழில் அப்படிங்கிறத கரெக்டாக தேர்வு பண்ணிக்கணும். விவசாயத்தில் இறங்கிடுறோம், வேளாண்மை சம்மந்தமாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிலத்தில் என்ன பயிர் நல்லா வரும் அதை வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைத்து செய்யணும். ஒன்றில் மட்டுமே பண்ணி அதையே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை பக்கத்தில் எல்லாரும் போடுறாங்கன்னு நம்ம போடுறதோ, அப்படிலாம் போட்டால் நம்ம விற்பனை வாய்ப்பை வந்து இழந்துருவோம். அதுவும் இப்போ வந்து இயற்கை முறையில் செய்கிற விளைபொருட்களுக்கு மார்க்கெட்டுங்கிறது இப்போ எல்லாம் நம்மளை தேடி வராங்க. இப்போ நமது கிரீடு வேளாண் அறிவியல் மையம் கூட ORG ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சென்னையில் ஒரு மார்க்கெட் பண்ணுற சந்தைப்படுத்துகிற ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தோடு சேர்ந்து இந்த என்னென்ன காய்கறிகள் வேணும், இப்போ முருங்கை சாகுபடி பண்ணுறவங்க, தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகாய், பூசணிக்காய், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை நீங்கள் இயற்கையிலேயே இருந்ததுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி சென்னையிலேருந்து இங்கே வண்டி அனுப்பி இங்கே வாங்குற மாதிரி இப்போ ஒரு 2-3 மீட்டிங் போட்டாங்க. இப்போ முருங்கைக்காய் மட்டும் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இயற்கையில் விளைஞ்ச பொருளுக்கு விவசாயிகள் நிர்ணயித்த விலையில் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கக்குள்ள நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோன்னா அது இயற்கை முறையில் பண்ணோம்னா இன்னும் நம்மளுடைய பொருளுக்கு விலை வந்து ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லை வேளாண் சார்ந்தது இல்லாமல், வேளாண்மை இல்லாமல் வேளாண் சார்ந்த தொழிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, இந்த பன்றி வளர்ப்பு, மண்புழு உரம் தயார் பண்ணுறது, காளான் வளர்க்குறது, பட்டுப்புழு வளர்க்குறது, இந்த நாற்று உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரி இதர வேலைகளையும் செய்யலாம். இன்னமும் நல்ல திறமையாக இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணலாம், மதிப்பு கூட்டலில் இறங்கலாம். இப்போ ஒரு மாட்டு பண்ணை நான் வச்சுட்டேன், எங்கேயோ ஒரு முதலீடை வாங்கி ஒரு மாட்டு பண்ணை வச்சுட்டேன், என்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குது, நான் அதுலேருந்து பால் கறக்கிறேன் அப்படிங்கிறவங்க அழகாக அதை பாலில் மதிப்பு கூட்டல் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மாவட்டத்திலேயே வந்து வானதிரையம்பட்டினத்தில் அவன்யூராஜின்னு ஒரு இளைஞர் தான், அவர் BE படிச்சிருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி நம்ம டிக்கு நிறுவனம் இந்த மாவட்ட தொழில் மையத்தில் முதலீடு வாங்கி ஒரு பாலில் மதிப்பு கூட்டல் பொருள்னு சொல்லி பால்லே வந்து நிறைய பால், என்னது பீட்ரூட் பால், பாதாம் பால், இந்த மாதிரி பாலில் நிறையா போட்டு பேக்கெட் பண்ணி ஒரு பேக்கெட் வந்து அது எப்படிங்க பாலில் வந்து இந்த பீட்ரூட் எசன்ஸ் மாதிரி கலந்துருவாரா? ஆமாங்க சார், எசன்ஸ் மாதிரி. அதாவது ஒரு 4 வகையாக ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி மதிப்பு கூட்டு பண்ணி கடைங்களுக்கு போடுறாரு. அரியலூர் மாவட்ட கடைங்களே, அதுவும் இப்போ சம்மர்லலாம் பாக்கெட் வாங்கி குடிக்கிறோங்க இல்லையா, அதே மாதிரியே பேக்கெட் பண்ணி போடுறாரு. அப்படிங்கக்குள்ள அது வந்து நல்லா போகுது. அது மட்டும் இல்லாமல் பால்கோவா,
அவர் அதுக்கான மெஷினரி எல்லாம் அந்த முதலீட்டில் வாங்கி வச்சுட்டாரு. பால்கோவெல்லாம் சின்னதாக ஒரு 15 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காரு. அந்த பேக்கு வந்து வெளியிலையும் சென்னை வரைக்கும் போகுது. ஒவ்வொரு பேக்கரியிலையும் நம்ம போய் பார்த்தாலும் அந்த 15 ரூபா பேக்கு இவர் பேர் போட்டு இருக்குது. அந்த மாதிரி மதிப்பு கூட்டலில் இறங்கக்குள்ள கண்டிப்பாக வருமானம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இளைஞர்கள் வந்து நல்லா யோசித்து இறங்கணும். இதுக்கு முதலீடுக்கு எங்கே போய் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். முதலீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கணும். அதிகமாக ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு தொழிலை செய்கிறோம்னா சிறுக சிறுக செய்யணும். எடுத்த உடனே நான் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு போட்டு செலவு பண்ணிட்டு நம்ம லாஸ் ஆகாமல் முதல்ல இப்போ மாட்டு பண்ணை வைக்கிறோம்னா முதல்ல 3 மாடு வாங்கணும். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு அனுபவம் வந்த பிறகு விஸ்தரிச்சுக்கலாம். ஆமாம், அப்படி போனோம்னா தான் நம்ம படிப்படியாக முன்னேற முடியும். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் பயிற்சிகள் உண்டு. நம்ம கிரீடு வேளாண் அறிவியல் மையம் அதுக்கு சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளும் இப்போ இளைஞர்களுக்குன்னு சொல்லி 1 நாள் பயிற்சி தரோம், 3 நாள் பயிற்சி தரோம், நீண்ட கால பயிற்சி தரோம். என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க? எங்கள்கிட்ட வந்து இப்போ வேளாண் அறிவியல் மையம் மூலமாக ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நாற்றங்கால் உற்பத்தி பண்ணுறது, நீங்கள் சொன்னது எல்லாமே செஞ்சிருவீங்க. எல்லாமே எல்லா பயிற்சிகளுமே தரோம். 2 நாள் பயிற்சியும் இருக்குது, 5 நாள் பயிற்சியும் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து ஆதி திராவிடர்களுக்குன்னு சொல்லி தனியாக பயிற்சிகள், நீண்ட கால பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மகளிருக்கெல்லாம் வந்து டெய்லரிங் அந்த மாதிரி பயிற்சிகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி உப தொழில்களும் கொடுக்குறோங்க சார். அப்படிங்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ முடிச்ச உடனே இப்போ நாங்கள் நபார்டு வங்கி கூட பயிற்சிகள் கேட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்குள்ள அவங்கள நபார்டு வங்கியோட இணைக்கிறது. நமது SBI RCETI அவங்க வந்து நீண்ட கால பயிற்சி 7 நாள் பயிற்சி அவங்க கூட பயிற்சி பண்ணக்குள்ள அவங்களோட இணைச்சி விடுறது. இந்த மாதிரிலாம் கிரீடு வேளாண் அறிவியல் மையம் செய்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்குது. எல்லா இளைஞர்களுமே அந்த வேளாண் அறிவியல் மையத்தை அணுகி என்ன தொழில் செஞ்சால் என்ன லாபம் வருங்கிறத அந்த பயிற்சி மூலமாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு மாடு வளர்க்குறோன்னா அந்த மாடு வளர்க்குறதுல கொட்டகை எப்படி அமைக்கணும், ஒரு மாட்டு இனத்தை எப்படி தேர்வு பண்ணணும், அதுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுக்கணும், அப்போ அதோடைய பாலோடைய ஈல்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு என்ன முதலீடு, என்ன வருமானம், இதனால் லாபமா நஷ்டமாங்கிறது பயிற்சியிலே தெரிஞ்சிடும். அதை வச்சு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த இளைஞர்கள் வந்து பயிற்சி பெறக்குள்ள அவங்களுக்கு சான்றிதழ்களும் கொடுத்துருவோம். ஒரு பேங்க் லோன் அவங்களுக்கு அப்ளை பண்ணணுன்னாலும் என்ன பயிற்சி பெற்றிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. அது மாதிரி ஒரு அடிப்படை தகுதி வச்சிருக்காங்களா வங்கிகளில்? கண்டிப்பாங்க சார். ஒரு லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ மாடு வளர்க்குறதுக்கு லோன் வேணும்னு போனால் இதில் வந்து நீங்கள் ஏதாவது பயிற்சி பெற்றிருக்கீங்களா, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படிங்கக்குள்ள இந்த சான்றிதழ் தான் பேசும். எங்கே பெற்றிருக்காங்க என்னங்கிறது. அதுக்காக நம்ம வேளாண் அறிவியல் மையம் இந்த 3 நாள் பயிற்சி 5 நாள் பயிற்சிக்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா இவ்வளோ வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு இருக்குது. அதுவும் நீங்கள் இப்போ பட்டியலிட்டதை ஒரு 8-9 வகையான துறைகளை வந்து ஒரு பட்டியலிட்டு சொன்னீங்க. அதுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம். தேவைப்பட்ட அவங்களுக்கு திட்ட அறிக்கை தயாரித்து கொடுத்து வங்கிகளில் கடன் வாங்கி தரோம். அவங்களுக்கு தொழிலையும் ஏதோ திடீர்னு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை எழுதும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதுவுமே ஞாபகம் வராது, பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் திடீர்னு வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறீங்க. இல்லைனா அது மாதிரி அந்த தொழில் சார்ந்த வல்லுநர்களை அறிமுகப்படுத்தவும் நம்ம கிரீடு வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தயாராக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. உங்கள் கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. முனைவர் ஏ ராஜ்கலா அவங்களுடைய கைபேசி எண் 96 55 92 65 47. மீண்டும் ஒரு முறை முனைவர் ஏ ராஜ்கலா அவங்களுடைய கைபேசி எண் 96 55 92 65 47. நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். ஏன் சுபா, அரியலூர் கிரீடு வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப முனைவர் ஏ ராஜ்கலா அவங்க காளான் வளர்ப்பு, நர்சரி இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எப்படி லோன் வாங்குறதெல்லாம் கூட விளக்கமா சொல்லியிருக்காங்களே. நீ ஏதாவது இதுல முயற்சி பண்ண? ஆமாக்கா, முதல்ல அவங்க அந்த பயிற்சிலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு போகணும். இப்பதான் நீ தெளிவா யோசிக்கிற சுபா. அவங்க நம்பர்லாம் கூட தான் நேர்முகங்கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை நீ கால் பண்ணி பேசிட்டு அது பத்தின விவரம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு போயிட்டு வர வழிய பாரு. ரேவதிக்கா, ஒரு முக்கியமான பரபரப்பான விஷயம் போயிட்டு இருக்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுமாக்கா அதை பத்தி? என்ன சுபா, ஏதாவது படங்கட ரிலீஸ் ஆகுதா என்ன? டிக்கெட்டு விலைகளை குறைஞ்சிடுச்சா? நீங்க அதிலே இருங்க. அதுக்கும் மேல என்ன சுபா?
அக்கா எல்லாத்துக்கும் மேல விவசாயிங்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரியான விஷயம் காது. அப்படின்னா ஏதோ மானியம் கொடுக்க போறாங்க. சரியா நான் சொன்னது? அக்காவுக்கு வாயெல்லாம் பல்லு. ஆனா விஷயம் அது இல்ல. நானே இந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். அதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிற விதமா இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து, அதாவது 2023-24 வருஷத்துக்கான ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு, உளுந்து, இந்த மசூர் பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இதுங்களுக்கான கொள்முதலுக்காக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை 40% மத்திய அரசு நீக்கியிருக்காங்கக்கா. என்ன சொல்ற சுபா? இது எல்லாத்துக்கும் மேலல்ல இருக்குது. அது மட்டும் இல்லக்கா, விவசாயிங்க அவங்க உற்பத்தி செஞ்ச பருப்பு வகைங்க அத்தனையும் நேரடியாவே விற்பனை செய்ய அனுமதிச்சிருக்காங்களாம். நீ கட்டுப்பாடு வச்சதெல்லாம் தளர்வு பண்ணிருக்காங்கன்னு சொல்ற. இருந்தாலும் இதுல சில சந்தேகம் இருக்கு சுபா. இந்த முழு விவரம் உனக்கு தெரியுமா, இல்ல இது மட்டும் தான் சங்கதியா? முழு விவரத்தை தெரியாம சொல்ல வருவனாக்கா ஒரு செய்திய? அதானே, அப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு சுபா. நான் இப்ப சொன்னேன்ல, இந்த உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிற விதமா பருப்புகளோட கொள்முதலுக்காக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியிருக்காங்கன்னு. இது மாதிரி கொள்முதலுக்கான கட்டுப்பாடுகளை 40% நீக்கினதுனால என்ன பெரிய லாபம் வரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எதிர்வர கரீஃப் ரபி பருவத்துல அதிக அளவிலான பரப்புல துவரம், உளுந்து, மசூர் பருப்புகளை விவசாயிங்க அதிக அளவுல சாகுபடி செய்யறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு மத்திய அரசு நம்புது. சரிதானே? அது மட்டும் இல்லக்கா, அத்தியாவசிய பொருள்களுக்கான செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி லாப நோக்கத்துக்காக வணிகம் செய்யப்படுவதை தடுக்கிற வகையில ஜூன் 2 2023 அன்னைக்கு அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் 1955 கீழே பருப்பு வகைகளை சேமிக்க விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் விரைவில் விலக்கிக் கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இனிமே எந்த பருப்பையும் யாரும் பதுக்கி வச்சு விற்பனை பண்ண முடியாது. சரிதானே சுபா? அதுக்கு தானக்கா இது. சரிதான் அக்கா, இப்ப நான் சொன்னது மொத்த வியாபாரிங்க, சில்லறை வியாபாரிங்க, ஆலை உரிமையாளர்கள், அப்புறம் இறக்குமதியாளர்களுக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்ல, இவங்கெல்லாம் அவங்களோட சேமிப்பு விவரங்களை நுகர்வோர் நலத்துறையோட மின்னஞ்சல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அந்த மின்னஞ்சல் என்னன்னு சொல்லவே இல்லை நீ. சொல்றேன்க்கா, https://fcaiNFOWEB.inc.ni/psp அப்படிங்கிற மின்னஞ்சல்கா. எங்க நீங்க குறிச்சு வச்சது அப்படியே திரும்பி படிங்க பாப்போம். https://fcainFOWEB.nic.in/psp. சரியா சுபா? அற்புதங்கா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பலதரப்பட்ட சேமிப்பு கிடங்குகள்ல ஆய்வு நடத்தி பருப்புகளோட விலை அப்புறம் சேமிப்பு விவரங்களை கண்காணிக்க வேணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய நுகர்வோர் நலத்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. சரியான வழியை தான் செஞ்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரம் ஒன்று சொல்றேன்க்கா, அதையும் கேட்டுக்கோங்க. என்னது சுபா? சொல்லு சொல்லு கேக்குறேன். இந்த மத்திய சேமிப்பு கிடங்கு கார்ப்பரேஷன் இருக்குல்ல, அதுவும் மாநில சேமிப்பு கிடங்கு கார்ப்பரேஷன்களும் தங்களோட சேமிப்பு கிடங்குகள்ல உள்ள துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்புகளோட விவரங்களை கட்டாயம் அளிக்கணும்னு மத்திய அரசே அறிவுறுத்தியிருக்காங்க. சுபா, இது உண்மையிலேயே விவசாயங்களோட சேர்த்து பொதுமக்களுக்கும் சேர்த்தே அருமையான விஷயத்த நீ சொல்லியிருக்க. இருக்கட்டும்க்கா, இந்த விவரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்ட்டையும் சொல்லுங்க. நம்ம கமலாக்காவுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. முதல்ல நான் அவங்கள போய் பார்த்து சொல்றேன். இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்.